சத்தியமங்கலம் அருகே அழியும் நிலையில் உள்ள திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட பாலத்தை தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் ஆய்வு செய்ய சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தெங்கு மரகாடா வனப்பகுதியில் ஆதி கருவண்ணராயர் கோயில் அருகே சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு மைசூர் மன்னர் திப்பு சுல்தானால் காட்டாற்றின் குறுக்கே பாலம் அமைக்கப்பட்டது. அன்று மைசூர் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த மாமன்னர் திப்பு சுல்தான் ஒரு அருமையான அழகிய ஒரு பாலத்தை அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே பெரிய காட்டாற்றின் குறுக்கே கட்டியிருக்கிறார். அந்த பாலம் இன்றைய அறிவியல் வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே மனித சக்தியை கொண்டு மிகச் சிறந்த முறையில் பொறியாளர்களை வியக்கும் அளவிற்கு அந்த பாலத்தை அந்த மாமன்னர் கட்டியிருக்கிறார். மைசூரிலிருந்து சத்தியமங்கலம் வழியாக திண்டுக்கல் வரை செல்லும் வகையில் கெஜஹட்டி கணவாய் வழியாக அமைக்கப்பட்ட மண் பாதையில் இந்த பாலம் உள்ளது. கருங்கற்கள் மற்றும் செங்கற்களால் உருவாக்கப்பட்ட இந்த பாலம் நீரில் அரிக்கா வண்ணம் முன்பக்கம் கூர்மையாகவும் பாலம் முடியும் இடத்தில் பாம்பின் தலைவடிவம் போன்றும் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திம்ப மலைப்பாதை அமைக்கப்பட்டதால் திப்பு சுல்தான் அமைத்த பழைய மண்பாதை அழிந்து பாலங்கள் சிதிலமடைந்தன. இதை தொல்பொருள் துறை ஆய்வு செய்தால் பல வரலாற்று உண்மைகள் வெளிவரும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதனை அரசு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை விட்டு அந்த பாலத்தை இன்னும் செம்மையாக ஆய்வு செய்யுமானால் இன்னும் அங்கே மிக அரிய வரலாற்று செய்திகள் கிடைக்கலாம். அந்த மண் சாலையினுடைய நீளத்தை அது எங்கே சென்று எப்படி எளிமையான வழியாக முடிகிறது, எப்படி மிக எளிமையாக அவர் மைசூர் சமஸ்தானத்துக்கு சென்று வந்தார் என்பதை கூட தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் நாம் கண்டறிய முடியும். தந்தி டிவி செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து கனகராஜ்.